இந்த ஃபீல்டில் சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக இந்த 1 இயர் 2 இயர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களாம் முதல்ல கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ ஏன் என்ட்ரி ஆப்பெல்லாம் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எஸ்ஏபி முடிச்சதுக்கப்புறம் நான் டேரெக்டாக லைக் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறேன். இஃப் ஐம் கெட்டிங் செலக்டட் இன் ஐபிஎம் அப்படின்னு. டோட்டலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 15+ இயர்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்துட்டு யாருங்க ஜியா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்மளோட வெபினார்ஸாக இருக்கட்டும், நம்மளோட டெமோஸாக இருக்கட்டும், நிறைய கண்டக்ட் பண்ண நம்மளோட ஜியா சார் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. நிறைய பேர் எஸ்ஏபி பற்றி ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, உங்களோட கரியர் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் ஆன்சரோட தான் இன்னைக்கு ஜியா சார் நம்ம கூட இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நீங்கள்? நல்லா இருக்கு சார். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் சார். தேங்க்யூ. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட ஃபேஸ் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க நான் நம்புகிறேன். வெபினார்லேயே இருக்கட்டும், இல்லை டெமோ செஷன்ஸ்லேயே இருக்கட்டும், ஆன்சர் டவுட் கிளியரிங் செஷன்ஸ்லேயே இருக்கட்டும், மேபி நிறைய பேர் ஃபேக்கல்ட்டி செஷன்ஸில் கூட உங்களை பார்த்துருப்பாங்க. பட் இப்படி ஒரு வீடியோவில் பார்க்குறது மொதல் வாட்டின்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு என்ட்ரி. டு ஸ்டார்ட் வித் சார், நீங்கள் உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் பேசிக்லி எங்கிருந்து சார்? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு என்ட்ரி ஆப் தமிழ். ஒரு நல்ல சான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து பாசிபிள் இல்லை இந்த காலத்தில். ஏன்னா நம்ம ஆசை இருக்கும், எவ்வளோ வேணால் பிளான்ஸ்லாம் இருக்கும், பட் ஆனால் அதுக்கான சான்ஸ் அமையணும். அது வந்து அர்ஜுன் சார் மூலமாக இருந்துச்சு. ஏனும் தேங்க்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேஷன், அவங்களுக்கான பிரிட்ஜெல்லாம் நீங்கள் தான் கொடுத்தீங்க. ஸோ என்னுடைய நேம் ஆக்சுவல் ஜியா. ஸோ நான் ஃப்ரம் கோயம்புத்தூர் தான். எஸ்ஏபியில் 10+ இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரினா சப்போர்ட் அண்ட் ப்ராஜெக்ட் கன்சல்டிங், ட்ரைனிங், கார்பரேட் லெவல் ட்ரைனிங், ஸோ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கான ஐடியாஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய ப்ரொஃபைல் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. ஸோ அது இப்போ எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரியோட டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? நீங்கள் வந்து ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து இந்த ஒரு எஸ்ஏபிக்காக நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா நிறைய விஷயத்த? ஆர் ஹவு டிட் திஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஃப்ரம் எஸ்ஏபி அப்படின்றது இதில் நீங்கள் எப்படி எண்ட் ஆனீங்க? ஆக்சுவலாக டேலி தான் அதோடைய பேசிக் சோர்ஸ் சப்ஜெக்ட். ஸோ டேலியில் வந்து இந்தியன் ஆப்பில் வந்து நான் ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒரு 20 இயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேரலாக ஜாப் அண்ட் படிப்பு அப்படி இருக்கும்போது டேலியில் நல்ல இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டே இருந்துட்டேன். திடீர்னு அப்படியே எனக்கு எஸ்ஏபிக்கு கன்வெர்ட் ஆகணும்னு தோணுச்சு. ஸோ நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் எஸ்ஏபி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, குளோபல் லெவலில் நான் யூஏஇ போக வேண்டிய ஒரு நீடு வந்துச்சு. ஸோ அப்ராட் போகும்போது அங்கே டேலி வந்து அவ்வளோ ஒர்க் இல்லைங்களா. ஸோ அப்படியே எஸ்ஏபிக்குள்ளே கன்வெர்ட் ஆக ஆரம்பித்தேன். ஸோ இப்போ டிக்கெட் வர ஆரம்பிச்சிச்சு, எரர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இது என்ன ஃபுல்லாக கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ டோட்டலாக 10 இயர்ஸுமே நீங்கள் எஸ்ஏபியில் மட்டும் தான் இருக்கீங்களா சார்? இல்லை சார், டோட்டலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 15+ இயர்ஸ். அதில் 5 இயர்ஸ் வந்து டேலி போயிடுச்சு. ஒரு 10 இயர்ஸ் வந்து எஸ்ஏபிக்குள்ளே வந்துடும். எஸ்ஏபினா நாட் ஓன்லி எஸ்ஏபி, இஆர்பியோட இன்டகிரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அதில் டாப் மோஸ்ட்டாக எஸ்ஏபி இருக்கிறனால அதனுடைய ஈடுபாடு அதிகமாகிடுச்சு. ஸோ நீங்கள் எஸ்ஏபியில் வந்துட்டீங்க, ஒரு கம்பெனி அப்படின்ற மாதிரி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே சரி. ஹவு டு எஜுகேஷன் சார்? அதாவது ஒருத்தவங்களை நம்ம கற்றுக்கிட்டதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு? ஆக்சுவலாக அது வந்து பிளட்லேயே ஊறி இருக்கணும் அர்ஜுன் சார். ஏன் அப்படின்னா, டீச்சிங் அப்படின்னு சொல்கிறது அப்பார்ட் ஃப்ரம் த ஜாப், ஸோ அதில் கேரிங் வரும் இல்லையா. ஸோ நிறைய பேர் நான் வந்து ஃபீல்டில் இருக்கும்போது ஆடிட்டர்லேருந்து நிறையா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அப்படி தான் வந்திருப்போம் கரெக்டுங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அது ப்ரொஃபைல் வந்து எங்கேயுமே வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் கான்சியஸாக இருந்தேன். ஸோ அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வரான் அப்படின்னா அவனுக்கான எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணணும். அவன் வந்து உள்ளே போகும்போது ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் போகணும்னு ஒரு ஈடுபாடு எனக்கு அதிகமாக இருந்துச்சு. பேசிக்காகவே எனக்கு டீச்சிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். தென் அதுக்கப்புறமா இதில் இன்ட்ரெஸ்ட்டாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்த டிஸ்அட்வான்டேஜ்னால் பசங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் எடுத்தோம். ஸோ அந்த எஃபர்ட் எடுத்ததோட விளைவாக தான் இன்றைக்கி நான் இவ்வளோ ஃபேமஸாக பசங்களாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மென்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஓகே. இப்போது எங்ககிட்ட நிறைய பேர், அதாவது வெபினார் அட்டென்ட் பண்ணிட்டு வரதா இருந்தாலுமே சரி, பேசிக்லி நீங்கள் ஒரு பர்சன் ஹூ ஆர் டூயிங் மெனி அதர் திங்ஸ். அப்போது ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல், நீங்கள் கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்கும், நீங்கள் இப்படி பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. மேஜரான டைம் நீங்கள் எஜுகேஷனுக்காக மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? இல்லை சார், மோஸ்ட்லி நான் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ், டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு சார் டேட்டா மேனேஜ்மெண்ட்டே தப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி போக தான் பசங்களுக்கு என்னால் ரியல் டைம் வித் இன்டகிரேஷனோட கிளாஸஸ் இருக்கும். வெறும் இப்போ எஜுகேஷன் மட்டுமே இருந்துச்சு வைங்களேன், நான் ஒரு புக் மெட்டீரியலாகவும் ஒரு புக் ஓமாக தான் இருந்திருப்பேன்.
ஸோ நான் என்ன ஆச்சு அப்படின்னா ரியல் டைமில் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ரியல் டைமில் என்னென்ன பசங்களுக்கு தேவைப்படும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்க தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட இப்போ கால் பண்ணி பேசுகிறப்ப நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. பட் அதுக்கு எதுக்குமே இப்போ எப்படி சொல்கிறது, நாங்கள் சொன்னால் மட்டும் பத்தாது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரெயினர் ஹூ ஹேஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபேக்கல்ட்டி சொன்னால் அவங்களுக்கு பெட்டராக புரியும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக இந்த ஒரு செஷன் வந்து நம்மளோட 3 செக்ஷன்ஸாக. ஒன்று வந்து உங்களோட இன்ட்ரடக்ஷன், நீங்கள் என்ட்ரிக்குள்ளே வெல்கம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். செகண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. தேர்ட் வந்து நம்மளோட டேர்ம்ஸ், அதாவது நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே அப்படின்றது சொல்கிறதுக்கான ஒரு செஷனாகவும் இந்த ஒரு செஷனை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் த கொஸ்டின் சார். ஒவ்வொன்றா நம்ம போகலாம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் கரியர், அப்புறம் லேர்னிங் ஃபோக்கஸை பற்றி நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ ஒரு காமர்ஸ் பேக்ரவுண்டில் இருந்து வர ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு வந்து எப்படி எஸ்ஏபி ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ பிகாம் படித்து முடிச்சிட்டாங்க, இல்லை எம்காம் படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஆஸ் எ ஃப்ரெஷராக கேட்குறீங்க? ஃப்ரெஷராக. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு யூஜி முடிக்கும்போது 3rd இயர்லேயே அதுக்கான பிளான்ஸ் வந்து டிசைன் பண்ணி. இன்றைக்கெல்லாம் வந்து +2 முடிச்சதுமே பசங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செம்மோடையே எஸ்ஏபி லேர்ன் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட பவர் இருக்குது. பட் இருந்தாலும் கரெக்டான ஆப்ட் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3rd இயர் எண்டில் லாஸ்ட் செம் இருக்கீங்களா, ஸோ அந்த டைமில் வந்து ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் படிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு 3 months ஷார்ட் டேர்மில் கொடுத்துறோம் இல்லைங்களா. ஸோ அப்போவே அவங்க ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒன் திங், அவங்க உள்ளே வரதுக்கு முன்னாடி சில க்ரைட்டேரியா இருக்குது, அது எல்லாத்தையும் அவங்க கிளியர் பண்ணணும். நம்பர் 1, முதல்ல அவங்க அக்கௌண்ட்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்களுக்கே ஒரு ஹோப் இருக்கணும். இல்லையா அதுக்கான எலிஜிபிள் ஸ்க்ரீன்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ட்ரி லெவல் டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பிளானே கிடைக்கும். டைரெக்டாக வரமா ஒரு கோர்ஸ் பண்ணமான்னு இல்லாமல் உள்ளே வரும்போதே ஒரு ஸ்க்ரீனிங்கோட வரணும். இந்த விஷயத்தில் நான் என்ட்ரியை கொஞ்சம் பாராட்டணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ட்ரி ஆப் தமிழில் நான் பார்த்த ஒரு விஷயத்தில் BFC ஒரு அருமையான ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் கொடுத்தது மூலமாக அவங்க வந்து முதல்ல ஒரு ஐடியா கிடச்சிருது. லைக் நீங்கள் கடைசியாக GST ஃபைல் ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் வரணும். நீங்கள் சொல்கிறது பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ். அது வந்து GST ஃபைலிங்காக இருக்கட்டும், டாக்ஸேஷனாக இருக்கட்டும், அது மாதிரி எல்லாம் டேலி வரைக்கும் கொண்டு வந்துடுறீங்க. எல்லாமே டேலி. ஸோ அவனுக்கு ஒரு கேட்வே கிடச்சிருது. ஸோ ஒரு ஐடியா BFC முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணக்கூடிய வெளியே மார்க்கெட்டில் ஸ்க்ரீனிங் பண்ணி பசங்களை எஸ்ஏபிக்கு அனுப்பும்போதுலாம் என்ட்ரி மூலமாக அது வந்தும்போது ஒரு ஹால் டிக்கெட் மாதிரி கிடச்சிது. ஸோ டெஃபினட்டாக அதுக்கப்புறமா எஸ்ஏபி பண்ணலாம். ஸோ டேரெக்டாக எஸ்ஏபி அப்ரோச் பண்ணுறதை விட ஒரு பேஸ் ரெடி பண்ணிட்டு வர்றது பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஒருத்தவங்க வந்து எஸ்ஏபி முடிக்கிறாங்க சார், நம்மளோடதுலேயே BFCயில் நான் எஸ்ஏபி முடிச்சுட்டு அவங்க ஒரு ஒர்க்குக்கு போகிறாங்கன்னா வாட் கேன் தே எக்ஸ்பெக்ட்? அதாவது இப்போ அவங்க இதை முடிச்சு காலேஜ் முடிச்சு ஒரு கோர்ஸ் முடிச்சு அவங்க வந்து ஒரு அவுட்டர் வேர்ல்டுக்கு போகிறாங்க. சேலரி வைஸ் மட்டும் இல்லாமல் சார், வாட் கேன் தே எக்ஸ்பெக்ட் கரியர் வைஸாக இருக்கட்டும், இல்லை என்னவா ஷோராக எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எஸ்ஏபி ஃபீல்டுக்குள்ளே வரும்போதே நான் ஏன் இவ்வளோ அஷூரன்ஸாக சொல்கிறேன் அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்டோ இல்லை ஜாப் பற்றியோ ஐடியா எனக்கு இல்லை. ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி. பட் ஆனால் இந்த ஃபீல்டில் சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ப்ரொஃபைலில் எஸ்ஏபியோட ப்ராஜெக்ட்ஸ் மோர் கம்பெனிஸில் ஆட் ஆகிட்டே இருக்குது. இப்போ சின்ன ஸ்மார்ட் லெவல் கம்பெனி கூட ஆரம்பிச்சிட்டாங்க, B1 அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா கன்சல்டண்ட்டும் எல்லா யூஸரும் அதிகமாக தேவைப்படுறாங்க. லைக் சூப்பர் யூசர், பவர் யூசர்னு ஏகப்பட்ட ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. இப்போ ஒரு நிச்சயமாக ஒரு கிராஜுவல் இன்கம்மை ஏர்ன் பண்ணுறதுக்கான பிளான் இந்த ப்ரொஃபைல் கண்டிப்பாக கொடுத்துருக்கு. ஆனால் ப்ராப்பராக அதை லேர்ன் பண்ணுறது தான் விஷயமே இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்து ஃப்ரெஷர்ஸை பற்றி பேசுவோம். இது நிறைய பேர் என்கிட்டயே டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஒரு பேசிக்கலான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து டேலி ப்ரைம் பண்ணிகிட்ருக்காங்க, GST எல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க, நாட் டாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பட் தேர் நாட் ஆன் எஸ்ஏபி. ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சார் ஒரு கம்பெனியில். வாட் இஸ் த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி தட் தே கெட் இன் எஸ்ஏபி? ஆக்சுவலி இப்போ ஒரு ஆப்பில் கஸ்டமைஸ்டாவோ இல்லை டேலிலையோ ஒரு கம்பெனியில் இருக்காங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக அதே ஜாப் தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனிலேருந்து ஒரு வேளை குவிட் ஆனாலோ இல்லை ரிலீவ் ஆகிட்டாலோ இல்லை அவங்கள வந்து வைண்டப் பண்ணிட்டாலோ கண்டிப்பாக அவங்களால சர்வே பண்ண முடியாது. எஸ்ஏபி ஏன் நான் இவ்வளோ ஹோப் கொடுக்குறேன் அப்படின்னா, எஸ்ஏபியில் ஒரு 7 வருஷமோ இல்லை 1 year இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கண்கூடாக வெளியே வந்ததுக்கப்புறமா அடுத்த கம்பெனியை தைரியமாக அப்ரோச் பண்ணலாம். பிகாஸ் அந்த ஸ்டாண்டர்ட் திங்ஸும் அதோடைய ரெகுலேஷன்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ்லாம் சேமாக இருக்கும். ஸோ கண்ட்ரி லெவலில் வரைக்கும் அவங்க மாறலாம். ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த 1 year 2 yearsலாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களாம் முதல்ல கன்சிடர் பண்ணிக்கணும் நம்ம எஸ்ஏபியை லேர்ன் பண்ணி எப்படி நம்ம கிராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. கஸ்டமைஸ் ERPயில் இருக்காமல் இன்னும் குளோபல் ERPக்காக வரது பெட்டராக இருக்கும். எஸ்ஏபியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் இருக்குது. நீங்களே சொல்லுவீங்க அப்பப்போ எஸ்ஏபி ஒரு கடல் மாதிரி அப்படி. கண்டிப்பாக நிறைய விஷயம் இருக்குது. பட் அதில் ஒரு
செட் ஆஃப் லெவல்ஸ் இருக்கு இல்லையா? எஸ்ஏபியில் எண்ட் யூசர் இருக்குது, சூப்பர் யூசர் இருக்குது, கன்சல்டன்ட் லெவல், குளோபல் சர்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு. இப்போது என்கிட்ட நிறைய பேர் கொஸ்டின் கேட்குற ஒரு கொஸ்டின், வை கான்ட் ஐ டேக் டேரக்ட்லி? அதாவது நான் குளோபல் சர்டிஃபிகேஷன் டேரெக்டாகவே பண்ணலாமே, எதனால் என்னால் பண்ண முடியாது, எதனால் என்னால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியாது, எண்ட் யூஸரில் நான் ஒர்க் பண்ணி ஆகணுமா அப்படின்றது கேட்குறாங்க. கண்டிப்பாக அவங்க ஒர்க் பண்ணி ஆகணுமா? இல்லை, கண்டிப்பாக அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. எஸ்ஏபி பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரோம் அப்படின்னா எல்லாத்தையுமே கிராக் பண்ண முடியுமானா இல்லை. டிஃபிகல்ட்டான ஒரு எக்ஸாமினேஷன் என்ன வேர்ல்ட்லேன்னு கேட்டிங்கன்னா குளோபல் எக்ஸாம் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ரொம்ப டெக்னிக்கலாகவும் அது ஒரு யூஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான். இப்போ அர்ஜுன் சார் ஆல்சோ நினச்சா நாளைக்கு எக்ஸாம் எழுதிடலாம், பட் அது வந்து ஒரு மக்கப் எக்ஸாமினேஷனாக இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரம் எஸ்ஏபிலேருந்து வரும். அதை நீங்கள் கம்பெனி லெவலில் போய் கொடுக்கும்போது அங்கே நீங்கள் ஜீரோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நான் இது எப்படி சார் சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கெட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸை கெட் பண்ணணும்னா நீங்கள் கட்டாயம் ஒரு எண்ட் யூசர் லெவலில் நாலேஜை கற்றுக்கணும். முதல்ல ஃப்ரண்ட் எண்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தானே சார் நம்ம அடுத்தது நோக்கி போக முடியும். லைக் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லாம் இருக்கீங்க. ப்ளூடிக்னா மெசேஜ் போயிருச்சு இல்லையா, ரிசீவ் ஆயிடுச்சு, அது வராமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஆஃப்லாம் பண்ணுறாங்க. ஆமாம், ரீட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த செட்டப்லாம் இன்றைக்கி வந்து நார்மலாக ஸ்மார்ட் கிட்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவன் அசால்ட்டாக போய் பண்ணும்போது நம்ம 90 கிட்ஸ்லாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்னடா இது இவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டான் அப்படின்னு யோசிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எஸ்ஏபிக்கு செட் ஆகாது. எஸ்ஏபியில் ஒரு கரெக்டான பிளான்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல யூசர் லெவலில் முடிக்கணும், அப்புறம் தான் கன்சல்டிங் லெவலில். எனக்கு இன்னொரு குவெரி வந்துச்சு சார், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வேறு குவெரி. மெயினாக என்னென்னா, நான் எஸ்ஏபி படிச்சிட்டேன், நான் எஸ்ஏபி முடிச்சிட்டேன், சர்டிஃபிகேட் முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. நான் ஃப்ரெஷராக இருக்கிறனால தான் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. நம்மளோட யூசர்ஸுமே நிறைய பேர், நம்மளோட சோஷியல் மீடியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து எஸ்ஏபி படித்தா உங்களுக்கு ஃப்ரெஷராக இருந்தால் நீங்கள் வேலை கிடைக்காது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, ஆக்சுவலி நான் கூட என் ஃபீல்டில் இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஐ லவ் எஸ்ஏபி அந்த மாதிரி தான் நான். ஸோ எனக்கே ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ஷாக்கான நியூஸ் பார்த்தேன் நான் இன்ஸ்டாகிராமில். ரிப் டு எஸ்ஏபின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் உடனே குரூப் போட்டு பிஸ்னஸ் ஃபாரமில் கேட்டேன், இது ஏன் இப்படி போடுறாங்க அப்படின்னு கேட்டேன். யாரோ மன உளைச்சல் காரணமான பசங்களாம் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு, என்ன காரணம் அப்படின்னு செக் பண்ண தான் தெரிஞ்சு, நம்மக்கிட்ட ஸ்கில்லை டெவலப்பே பண்ணாமல், ப்ராப்பரான லேர்னிங்கே எடுத்துக்காமல், ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு சர்டிஃபிகேட்டை மட்டும் காட்டி சமாளிச்சிடலாமா இந்த ஃபீல்டுனா கட்டாயம் முடியாது. இப்போ ஏன் என்ட்ரி ஆப்பெல்லாம் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எக்ஸ்பர்ட்டை வச்சு கிளாஸ் எடுக்கிறீங்க. ஒரு எக்ஸ்பர்ட்டை ஒருத்தன் படிக்கும்போது அவன் ஒரு ட்ரைனியாக உருவாக மாட்டான். ஆஸ் அ ஃப்ரெஷர் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் கைட் மாதிரி மாறுவான். ஸோ அப்படி ஒரு மாறினா தான் இந்த ஃபீல்டை சமாளிக்க முடியுமே தவிர சும்மா சர்டிஃபிகேஷன் மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் வேலை கிடைக்கவே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸை விட அந்த எஸ்ஏபி அந்த கிராக் பண்ணும். அது எஸ்ஏபி பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக. ஒரு ஃபியூச்சர் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்றத நிறைய டைம் வந்து நானும் நீங்களும் மென்ஷன் பண்ணியிருப்போம் வெபினார்ஸில். கண்டிப்பாக எஸ்ஏபிங்கிறது. ஸோ நம்ம ஒரு என்ட்ரி லெவல் மாதிரி வச்சுக்கலாம் சார். இப்போ நான் தான் படிக்கிறேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிறேன், எஸ்ஏபி முடிச்சிட்டேன். எஸ்ஏபி முடிச்சதுக்கப்புறம் நான் டேரெக்டாக லைக் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறேன். இஃப் ஐ எம் கெட்டிங் செலக்டட் நான் ஐபிஎம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஐபிஎம்ல நான் செலக்ட் ஆனதுக்கப்புறம் வாட் கேன் ஐ எக்ஸ்பெக்ட்? சேலரி நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட்? நார்மலாக நீங்கள் இப்போ ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 காம்பனெண்ட் தான் அதை நிர்ணயம் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு இன்டர்வியூவில், அர்ஜுன் சாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. செகண்ட் ஒன், அவருக்கு வந்து என்ன அகாடமிக் பேக்ரவுண்ட் வந்து வந்திருக்காரு. அவர் அங்கே எப்படி அந்த ½ ஹவரில் தான் நான் எல்லா விஷயமே முடிஞ்சது இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் எனக்கு அங்கே போனேன், நான் கிளிக் ஆகலை அப்படி சொல்கிறாங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, சார் 35 மினிட்ஸ் வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசினேன் சார். அது ஏன் அப்படி டிபெண்ட் ஆகுது ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி அப்படின்னா, காமனாக ஒருத்தருக்கு இவ்வளோ சம்பளம் தான், இவ்வளோ தான் உங்கள் ப்ரொஃபைல்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அங்கே நீங்கள் மால் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி பசங்கள்கிட்ட ரொம்ப இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே கிராக் பண்ணிடுறாங்க. சாட் ஜிபிடி வந்து ஒரு டெக்னாலஜி மிஸ்யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா க்ரைட்டீரியாலையுமே நீங்கள் கிராஸ் பண்ணி தான் ஃபைனலைஸ் பண்ண முடியுமே தவிர, எடுத்ததுமே உங்களுடைய சம்பளம் எவ்வளோ தான், இதை படித்தா இவ்வளோ சம்பளம் அப்படின்னு யார் சொன்னாலுமே அது ஃபேக் கமிட்மெண்ட். ஸோ அங்கே நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து வெறும் கோர்ஸ் மட்டும் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. கோர்ஸ் படிக்கும்போது டெய்லி உங்களுக்கு நாங்கள் மார்க் இன்டர்வியூ மாதிரி எப்படி கிராக் பண்ணுறதுன்னு கூட சொல்லிக் கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ண தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சேலரி ரேஞ்ச் அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமா? சேலரி அதுதான் நான் சொல்ல வரேன். சேலரி ரேஞ்ச் வந்து சம்டைம்ஸ் அர்ஜுன் சாரை நான் நல்லா டெவலப் பண்ணிடுறேன், ஒரு சூப்பர் கன்சல்டன்ட் லெவலில் படிச்சிட்டாரு, பட் சூஸ் பண்ணுறது என்னமோ கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனி. ஸோ மாறும். ஸோ அது சொல்ல முடியாது. செகண்ட் ஒன்று, இப்போ லாஸ்ட்டாக என்னோடய ஸ்டூடெண்ட் மார்ச்சில் முடிச்சார், ரொம்ப ட்ரை பண்ணி 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஐபிஎம் சூஸ் பண்ணிட்டார். 33 பேசிக்காக வாங்குறாரு வித் பிஎஃப் எல்லாம் போகும். ஸோ அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அப்போது 33 வருமானம் எனக்கே தெரியாது. இப்போ பசங்க 33 வாங்கி எண்ட் யூசர் ஸோ எண்ட் யூசர் லெவல் முடிச்சுட்டு அவ்வளோ அச்சீவ் பண்ணுறான். இன்னொன்று பாருங்கள், அவன் கன்சல்டிங் கோர்ஸ் படித்த அளவுக்கு விஷயத்தை கற்றுக்கிட்டு அந்த எண்ட் யூசர் சர்டிஃபிகேஷனை வச்சு அந்த ஜாபே கிராக் பண்ணிட்டான்.
ஸோ ஒரு 100% இருக்குது அப்படின்னா ஒரு 75% ஸ்கில்டாக இருந்தோம்னா கொஞ்சம் டெவலப் ஆயிடும். புரியுது சார். கண்டிப்பாக அந்த 25% ஃபெயிலியர் தான் அவங்க தான் இந்த மாதிரி தப்பான விஷயங்களே இருக்கு. புரியுது. ஸோ ஃப்ரம் நவ் இப்போ நான் வந்து உள்ளே ஏறிட்டேன் சார். ஸோ ஐம் கெட்டிங் அரௌண்ட் 30,000 அந்த மாதிரி சேலரி எனக்கு கிடைக்குது. நான் ஒரு 5 years கழிச்சிட்டா என்னோட பொசிஷன் எந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு வேறு எந்த அப்ளிகேஷன் லேர்ன் பண்ணாலும், லோக்கல் அப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சம்பளம் 15K அப்படின்னா அடுத்த வருஷம் 16,500 நீங்கள் போராட்டமாக இருக்கும். மேபி அப்படி நீங்கள் வாங்கிட்டாலும் அந்த போனஸ் கொடுத்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க. எஸ்ஏபியில் மட்டும் கிராஜுவலாக அந்த இன்கம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது வெறும் 17 தான் வாங்குறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு சினாரியோ ஒரு பையன் போலாந்து வரைக்கும் செலக்ட் ஆகிட்டான். 17க்கு போன பையன் ஒரு லோக்கல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் போலாந்து நான் போகிறேன் சார், அந்த ப்ரொஃபைல் எம்டியாக இருக்குது, ஃப்ரெஷர் யாருக்கா சான்ஸ் கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு பசங்க வந்துட்டாங்க மேலே. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பொறுமை ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது உள்ளே போகும்போது கண்டிப்பாக 1 year எக்ஸ்பீரியன்ஸை கெட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பிளானே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 30K அப்படி வாங்குறீங்க அப்படின்னா அந்த 30K வச்சு நீங்கள் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட கெயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுடைய கிராஜுவல் இன்கம் மோர் தென் 50 தான் இருக்கும். பட் ஆனால் அந்த 1 yearல நீங்கள் ரிப்பீட்டட் ஜாப் பண்ணாமல் இன்னும் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு யோசிக்கும். எஸ்ஏபி நான் படித்தாச்சில்ல சார் மறுபடியும் டெவலப் இருக்கா அப்படிங்கிறீங்கன்னா மல்டிபிள் கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அதை எப்படி படிக்கணும்னு மட்டும் கொஞ்சம் கரெக்ட். தட் இஸ் அ குட் ஆன்சர். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், இப்போ எஸ்ஏபி கற்றுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் என்னால் 5 வருஷம் முடிச்ச உடனே என்னால் 2.5 லட்சம் சம்பாதிக்க முடியுமா, 3 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா? இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஸ்கில்ஸ். ஸோ லெட்ஸ் கம் டு த மெயின் பார்ட்ஸ். ஒரு ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டு இருக்கிற விஷயமே என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏஐ தான். எஸ். ஹவு இஸ் ஏஐ கெட்டிங் ஜாப்ஸ்? தட் இஸ் வேலை போயிருமா எஸ்ஏபி கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை எஸ்ஏபி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏஐனால வேலை போகும்? ஏஐன்னு சொல்கிறது ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி அப்கிரேடு தான் ஆகுதே தவிர உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வரல. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர். ஸோ ஒரு சீசனில் எல்லாருமே சொன்னாங்க கேஷ் டெபாசிட் மிஷின் வந்துடுச்சு, ஸோ ஏடிஎம்முக்கு வேலை இருக்காது, தென் அதுக்கப்புறம் அந்த செக் வாங்கி போடுறவங்களுக்கு வேலை இருக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இன்றைக்கி எத்தனை சிடிஎம் மிஷின்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. ஸோ க்ரோயிங் கண்ட்ரீஸ்லாம் ஏஐ டெக்னாலஜி என்னதான் அப்கிரேட் ஆனாலும் மேன் பவர் ரொம்ப தேவையாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மேன் பவர் வந்து ஒரு பர்சனாக இருக்கணும். அந்த ஏஐ கூட ஓடுற அளவுக்கு எனக்கு ஸ்கில் வேணும் அப்படின்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன ஆன்சர் தான், ஸ்கில் டெவலப்மெண்ட் வித் ஏஐயோட இருக்கணும். எஸ்ஏபி ரெடி ஆயிடுச்சுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2032 எஸ்ஏபி ஏஐயோட டைட் இன்டெகிரேஷன் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் இப்போவே ஸ்டார்ட் அப் பண்ணிட்டாங்க. சம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் வந்துருச்சு. நீங்கள் கோர்ஸ் படிக்கும்போது நான் அதெல்லாம் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவேன் பசங்களுக்கு. ஸோ அதனால் அதுலேருந்து அவங்க அப்படியே அடாப்ட் ஆகிக்கலாம். ஸோ ஏஐ நம்ம கற்றுக்க தான் பார்க்கணுமே தவிர ஏஐ வந்துருச்சு எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு திங் இன்னும் வரல. ஸோ நெக்ஸ்ட் திங் நான் சொல்ல போகிறது எல்லாமே பிஸ்னஸ் ரிலவெண்ட்டாக நம்ம பேசலாம். அதாவது இப்போ கரண்ட்டாக பர்டிகுலராக லைக் இன்டகிரேஷன் வித் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். இப்போ எஸ்ஏபிங்கிற ஒரு டூல் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் கூட, அதாவது இப்போ எஸ்ஏபிங்கிறது ஃபினான்ஸ் கூட மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் வி நோ தட் வி ஹாவ் ஓவரால் நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. ஹெச்ஆராக இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எப்படி சார் எஸ்ஏபினால் கம்பைன் பண்ண முடியுது? எஸ்ஏபியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். எஸ்ஏபி டிஃபைன் பண்ணும்போது வந்த ஃபஸ்ட்டு மாடியூல் ஃபினான்ஸ். அது நமக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். பிகாஸ் அவங்க டிசைன் பண்ணும்போதே அந்த ஃபவுண்டர்ஸ் ஃபஸ்ட்டு அதை நம்ம கொக்கோகோலா பிராண்டுக்கு தயார் பண்ணுறாங்க. அப்போவே அவங்க முதல்ல கொடுத்த மாடியூல் ஃபினான்ஸ் மாடியூல் தான். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ண லாஜிஸ்டிக், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர் அப்படின்னு இன்றைக்கி எங்கே வந்து நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு, ஏஐ வரைக்கும் வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 65 மாடியூல்ஸ் இருக்குது எஸ்ஏபியில். இவங்க எப்படி எல்லாம் இன்டெகிரேட் ஆகிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்ஸ் உள்ளே வருது அப்படின்னா அந்த கூட்ஸ் வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் ஆகிட்டு ப்ரொடக்ஷன் பிளானிங்லேருந்து சேல்ஸுக்கு வெளியே போகிற வரைக்கும் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் சைக்கிள்ஸ் இருக்குது. அந்த P2P ப்ராசஸ், R&R, O2C எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபினான்ஸோட கான்ட்ரிபியூட் அதிகமாக இருக்கிறனால தென் அந்த ப்ரொஃபைலும் ஒர்த்தாக இருக்கிறனால பசங்க எஸ்ஏபி ஃபினான்ஸ் படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் மற்ற கேண்டிடேட்ஸ் படிக்கக்கூடாதுன்னு இல்லை, பிஇ மெக்கானிக்கல் ஃபுல்லாக இன்றைக்கி லாஜிஸ்டிக்கில் எஸ்ஏபியை கிராக் பண்ணி தான் அச்சீவ் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள்கிட்ட இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லணும்னு நினச்சேன். ஃபினான்ஸ் கூட ஈக்குவலைஸ்டாக போட்டி போட்டு இன்றைக்கி லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் வளர்ந்து வந்துட்டுருக்கு. அது கூட இப்போ இன்றைக்கி எஸ்ஏபி கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஸோ நீங்கள் மேபி லாஜிஸ்டிக் பேக்ரவுண்டில் ஏதாவது படிச்சிருக்கீங்க, MBA லாஜிஸ்டிக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷூராக எஸ்ஏபி MM கூட பண்ணலாம். அதுவும் கூட உங்களுக்கு குளோபல் லெவலில் க்ரோத் பண்ணுறது. ரியல் டைம் டேட்டா ப்ராசஸிங் சார் எஸ்ஏபியில் ரொம்ப லைக் ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ரியல் டைம் டேட்டா ப்ராசஸிங் தான். இட் இஸ் ஃபாஸ்ட், இட் இஸ் பெட்டர் எல்லாமே.
அண்ட் ஒரு 10 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல எஸ்ஏபியில் ஒரு ஆள் இருந்தால் போதும் அப்படின்றது தான் பேசிக்லி ஒரு மேத். ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளால் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு பெட்டர்மெண்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும் எஸ்ஏபியை வச்சு? ஆக்சுவலி ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டிக்காகவே எஸ்ஏபி ஐஎஃப்ஆர்எஸ்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டில் செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங்கை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தென் உங்கள் கண்ட்ரிக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கான பேலன்ஸ் ஷீட் வேணுமா, பிஎல் வேணுமா, அது மட்டும் இல்லாமல் குளோபலைஸ்டாக ரிப்போர்ட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மல்டி கண்ட்ரி இன்வெஸ்டர் கூட சாட்டிஸ்ஃபை பண்ண உங்களால் முடியும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க டெவலப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய டேட்டா பேஸையும் அப்டேட் பண்ணி S4 ஹனான் லேட்டஸ்ட் மாறிட்டோம். ஸோ ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது. அதே நேரத்தில் எல்லா வகையான டேட்டாவையும் அதனால் டவுன்லோட் பண்ண முடியுது. ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறதுனால தான் மல்டிபிள் அக்கௌண்டன்ட்ஸ் ஒரே நேரத்தில் ஒரு அக்கௌண்டன்ட் கையில் ஒர்க் படைக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்தியா மாதிரி கம்பெனியில் இன்னும் மல்டிபிள் ஜாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்ஏபி வச்சு. அப்ராட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் அழகாக டிஃபைன் பண்ணிட்டாங்க. எஸ்ஏபியில் மட்டும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 27 ரோல் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னு ஆய்வறிக்கைலாம் சொல்கிறாங்க.